கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க நார்மலா நிறைய மெசேஜ் கேட்டிருக்கலாம், நிறைய சத்தியங்களை கேட்டிருக்கலாம். என்னட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. முத்திரை மோதிரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் நினைக்கிற மாதிரி முத்திரை மோதிரம் என்பது சாதாரண விஷயம். நம்ம நினைக்கிறோம், நாம நிறைய பேர் கையில போட்டிருக்கிற மாதிரி ஒரு சாதாரண மோதிரம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. முத்திரை மோதிரம் என்பது அதிகாரமிக்கது, அது வல்லமை உள்ளது, அது ஆளுகை செய்யக்கூடியது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு அடிமையா போகும் பொழுது பார்வோன் ராஜா தன்னுடைய கையில இருக்கிற முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பினுடைய கையில போட்டு, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42ல இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது எழுதி இருக்கு. அந்த முத்திரை மோதிரம் அவன் கையில வந்த உடனே அந்த பட்டணத்துக்கே அதிகாரியாய் மாறுகிறான். அது வரைக்கும் அடிமையா இருந்தவன், அது வரைக்கும் ஒரு சிறைச்சாலையில வாழ்ந்து கொண்டிருந்தவன், எப்பொழுது அந்த முத்திரை மோதிரம் கைக்கு வந்துச்சோ அப்பொழுதே தேசத்தினுடைய அதிபதியா, தேசத்தினுடைய ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது எசபேலை குறிச்சு நீங்க வாசிப்பீங்க. எசபேல் பாருங்க, ஒரு லெட்டர் எழுதுறான். அந்த லெட்டரை எழுதும் பொழுது எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அதுல ராஜாவினுடைய முத்திரை இருக்குது. அப்ப முத்திரை போடப்பட்டது என்ன அர்த்தம்னா, ஆளுகை செய்யக்கூடியது அர்த்தம். தேசத்துல ஆளுகை செய்ய, யார் கையில அந்த முத்திரை மோதிரம் இருக்கோ அவர்கள் எல்லாம் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள். அந்த மாதிரி நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது ஏராளமான காரியங்கள். மொர்தெகாயை பாருங்க, மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கும் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா மொர்தெகாயினுடைய கையில அந்த முத்திரை மோதிரத்தை போடுறாங்க. நீங்க எஸ்தர் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, எப்போ அந்த கையில முத்திரை மோதிரம் வருதோ உடனே அந்த அரண்மனைக்கு அவன் அதிகாரியா மாத்துகிறார்கள். அல்லேலூயா. அப்ப முத்திரை மோதிரம் என்பது ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம அந்த முத்திரை மோதிரத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமா ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில அந்த முத்திரை மோதிரம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, செயல்தியேலின் குமாரனே, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் செருபாபேலை பார்த்து முத்திரை மோதிரமா வைக்கணும்னு சொல்லணும்? எதற்காக செருபாபேலை ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும்? செருபாபேல் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்தவன். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி 36வது அதிகாரம் 30 வாசிக்கும் பொழுது அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா, இவர்கள் எல்லாம் ஆண்டவர் சபிக்கிறார். குறிப்பா நீங்க வாசிக்கும் பொழுது எரேமியாவினுடைய 22வது அதிகாரம் அதுல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இவனை பிள்ளை இல்லாதவன் என்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செருபாபேலுடைய தகப்பனார் எல்லாரும் சபிக்கிறார். செருபாபேலுடைய அப்பா பேர் என்னது? செயல்தியேல். செயல்தியேலுடைய அப்பா பேரு யோயாக்கீம், அவருடைய அப்பா பேரு யோயாக்கீம். சோ இவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா சபிக்கிறார், இவனை பிள்ளையற்றவன் என்று எழுதுங்க. ஏன்னா யோயாக்கீனுடைய பேர் என்னன்னா எகோனியா. அந்த எகோனியா குறிச்சு தான் வேதத்தில் எழுதி இருக்கு. எரேமியா 22ல நீங்க வாசிக்கும் பொழுது அவனை குறிச்சு எழுது. அப்போ சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்ததுதான் செருபாபேல். அவன் யூதாவினுடைய குடும்பத்துல வந்திருந்தாலும் கர்த்தர் அவனுடைய தகப்பனார், அவருடைய முன்னோர்களை பார்த்து சபிக்கிறார். அப்படி சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த இந்த நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. எரேமியா அதனுடைய 22வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா, அவன் பேர் எகோனியா. சரிங்களா? இந்த எகோனியா தான் அவன் பேர் அவன் பேர் என்னன்னா யோயாக்கீம். சரிங்களா? எகோனியானா யோயாக்கீம்னு அர்த்தம். அவனை பார்த்து சொல்றாரு, என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எழுத்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 30வது வசனம் பாருங்க. அவனை பார்த்து சொல்றாரு, இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகினும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாத்தாவை பார்த்து சொல்றாரு, இவன் சந்ததியில ஒருவனும்
அரசாண முடியாது, அதிகாரத்துக்குள்ள வர முடியாது. ஆனா இவனுடைய பேரன் தான் செருபாபேல். 1 நாளாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் தான் இந்த செருபாபேல். ஆனா இப்படி சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த செருபாபேலை பார்த்து சொல்கிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவனை பார்த்து சொல்லணும்? எதற்காக செருபாபேலை பார்த்து சொல்லணும்? அவன் தான் சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தான். அதுவும் பாருங்க, இந்த சொல்லப்பட்ட முத்திரை மோதிரம் என்பது சாதாரண முத்திரை மோதிரம் அல்ல. கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் தேவன் தம்மிடத்துல மறைத்து வைத்திருந்த முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். பல 1000 வருஷங்களா அந்த முத்திரை மோதிரம் எங்க இருந்துச்சு அப்படின்னா லூசிபரோட கையில இருந்தது. நீங்க எசேக்கியேல்ல 28வது அதிகாரம் அதுல 12வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா இந்த முத்திரை மோதிரம் யாருடைய கையில இருந்தது? லூசிபருடைய கையில இருந்தது. தீரு ராஜாவை பார்த்து சொல்றாரு, எசேக்கியேல் 28:12 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அப்ப பாருங்க, யார் இது? லூசிபரை குறித்து எழுதியிருக்கு. இந்த லூசிபருடைய கையில தான் இந்த விலையேற பெற்ற அதிகாரம் மிக்க முத்திரை மோதிரம் இருந்தது. ஆனா எப்போ அவன் பாவம் செய்தானோ அந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அவனை கீழே தள்ளிட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் பல 1000 வருஷங்கள் இந்த முத்திரை மோதிரத்தை தேவன் தம்மிடத்துல வச்சிருக்கிறார். யாருக்குமே கொடுக்கல. ஆனா பல 1000 வருஷங்களுக்கு அப்புறம் செருபாபேலை பார்த்து சொல்றாரு, உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். அல்லேலூயா. இந்த ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது என்னுடைய முத்திரை மோதிரமாக நான் உன்னை வைக்கிறேன் அப்படின்னா, ஏன் இத்தனை 1000 வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு அந்த கையில கொடுக்கணும்? ஆதாம் இல்லையா? ஆபிரகாம் இல்லையா? மோசே இல்லையா? பல தேவ மனிதர்கள் எழும்பினார்களே, பல பரிசுத்தவான்கள் எழும்பினார்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த முத்திரை மோதிரம் கொடுக்கலையே, ஏன் செருபாபேலுடைய கையில அந்த முத்திரை மோதிரத்தை கொடுக்கணும்? அதுதான் இன்னைக்கு நம்முடைய செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவன் கையில கொடுத்தார் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சுட்டு நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏன் செருபாபேலுடைய கையில ஆண்டவர் முத்திரை மோதிரத்தை கொடுத்தார் பாருங்க. எஸ்ரா 5 அதனுடைய 2வது வசனம். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் யோசாதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களாமா? அங்க என்ன எழுதிருக்குன்னா, இந்த செருபாபேலும் யோசுவாவும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அப்ப தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டத் தொடங்கினதுனால கர்த்தர் அந்த முத்திரை மோதிரத்தை அவன் கையில கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலில இருந்து அடிமைகளாய் கொண்டு போட்டவங்க பல 1000 பேர், பல லட்சம் பேர் அடிமைகளா கொண்டு போகப்பட்டாங்க பாபிலோன் தேசத்துல. எல்லாருக்குமே அந்த உணர்வு இல்ல. பல 1000 பேர் போனாலும் பல 1000 பேருக்கு என்ன இல்ல, ஐயோ என் தேசம் அப்படி இருக்கு, என் ஆலயம் அப்படி இருக்கு, என் தேவனுடைய கூடாரம் அப்படி இருக்கு, என் ஜனங்கள் மரித்து போகிறார்களே அப்படின்னு சொல்ற உணர்வு யாருக்குமே இல்ல. ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் இருந்தது, செருபாபேல். அல்லேலூயா. செருபாபேலுக்கு அந்த உணர்வு எப்பயுமே இருக்கு. அவன் பாபிலோன்ல அடிமையா இருந்தாலும் அவன் சிந்தையும் அவனுடைய எண்ணமும் அவனுடைய உணர்வும் தேவனுடைய ஆலயத்தின் மேல அவனுடைய எண்ணங்கள் இருந்ததுனால கர்த்தர் சொல்லுகிறார், இவனை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று. அல்லேலூயா. முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி. தேவனுடைய கையில இருக்கிற முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப எளிது. யாருக்கு தருவார்னா, எப்போதும் தேவனுடைய ஆலயத்தின் மேல சிந்தையா இருக்கிறாங்க பாருங்க. அதுதான் நீங்க சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது தாவீது சொல்றாரு. சங்கீதம் 27ல நீங்க வாசிக்கும் பொழுது 27:4 தாவீது சொல்லும் பொழுது சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. ஏன் தாவீத ராஜாக்களை விட அதிகமா உயர்த்தினார் தெரியுங்களா? அவருடைய சிந்தை தேவனுடைய ஆலயத்தின் மேல இருந்து, எப்போதும் தேவனுடைய ஆலயத்தின் மேல அவன் சிந்தை இருந்ததுனாலதான் சங்கீதம் 89:25-27 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்த குணமாக்குவேன். ஆமென்.
தாவீது சாதாரண மனுஷன், ஆடுகளுக்கு பின்பாக சென்றவன். அவனை தூக்கி பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் என்று ஏன் சொன்னார்னா, அவன் சொல்றான், என் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை தான் நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அது என்ன தெரியுங்களா? அவருடைய ஆலயத்துல தங்கி இருப்பது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த ஆலயத்தை விட்டு நீங்காம இருப்பது. இந்த உணர்வு செருபாபேலுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன் என்று. அல்லேலூயா. எத்தனையோ பேர் போறாங்க, எத்தனையோ அடிமைகள் இருக்கிறாங்க, ஆனா யாருக்கும் இல்லாத அந்த உணர்வு செருபாபேலுக்கு இருந்ததுனாலதான் கர்த்தர் அவனை முத்திரை மோதிரமாக வைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எண்ணம், நம்முடைய உணர்வு நம்ம தேவனுடைய ஆலயத்தின் மேல இருக்குமானால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்கே, தேவனுடைய ஆலயம் என்ன கட்டப்படலையே, தேவனுடைய ஆலயத்துல ஆத்துமாக்கள் இல்லையே, தேவனுடைய ஆலயம் வெறுமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம் யாருக்குள்ள ஏவுகிறதோ, அந்த உணர்வு யாருக்குள்ள ஏவுகிறதோ அவர்களை தான் தேவன் முத்திரை மோதிரமாய் வைப்பார். அல்லேலூயா. முத்திரை மோதிரம் கையில வருதுன்னா என்ன அர்த்தம்? தேசத்துல உயர்வு வருதுன்னு அர்த்தம். முத்திரை மோதிரம் கையில வருதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க மேன்மைய பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். இதுவரைக்கும் அடிமையா இருந்தவங்க இனி தேசத்தை ஆள போகிறவங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த முத்திரை மோதிரம் எப்ப கிடைக்கும்? நம்ம தேவனுடைய ஆலயத்தின் மேல எண்ணமாய் நோக்கமாய் இருக்கும் பொழுதுதான். அல்லேலூயா. அந்த உணர்வு ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத தேவ ராஜ்யத்துக்கு நம்ம கொடுக்கும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் விருத்தியாகும். அல்லேலூயா. 5000 பேரு தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. 3 நாள் ஆச்சு, சாப்பிட ஒண்ணு இல்ல, பசிக்குது. உடனே சீஷர்கள் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கணும்னா 200 பணத்துக்கு போய் வெளியில வாங்கிட்டு வரணும். அப்படிங்கும் பொழுது இயேசு சொல்றாரு, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. மார்க் 6வது அதிகாரத்துல உன்கிட்ட என்ன இருக்கு அத என்னிடத்துல கொண்டு வா. மத்தேயு 14:18 வாசிக்கும் பொழுது அதை என்னிடத்துல கொண்டு வா. அப்ப ஆண்டவர் மற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியல, உங்ககிட்ட இருக்கிற சின்ன காரியத்தை நீங்க தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கும் பொழுது அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்க தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை விருத்தியாகும். அல்லேலூயா. பாருங்க, வருஷ கணக்குல உழைக்கிறோம், நாள் முழுக்க பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ நம்ம கஷ்டப்படுகிற ஒவ்வொரு நாளும், சரிங்களா? ஆனா சம்பாதிக்கிற ஒண்ணு கையில நிக்கிறது இல்ல, பிரயாசப்படுகிற ஒண்ணு கையில நிக்கிறது இல்ல. எவ்வளவு பிரயாசப்பட்டால் ஆண்டவர் சொல்றாரு, ஆகாய் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது போட்டிருக்கிறாரு, உன் சம்பாதிச்சு உன் பணத்தை பொத்த பாக்கெட்ல போக்குற மாதிரி போடுற, பிரயாசப்படுற, நிறைய கிடைக்குன்னு எதிர்பார்க்கிற, கொஞ்சம் தான் கிடைக்குது, நிறைய அறுப்புன்னு எதிர்பார்க்கிற, கொஞ்சமா தான் இருக்கிற. ஏன் தெரியுமா? ஏன் ஆலயத்தை இப்படி விட்டுட்டு நீங்க எல்லாம் சொகுசா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய மன வேதனை சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ முத்திரை மோதிரம் என்பது தேவனுடைய ஆலயத்தின் மேல யார் வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்க அந்த ஆலயத்துக்கு கொடுக்கும் பொழுது, இப்ப நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நாங்க 21 நாள் ஃபாஸ்டிங் போடுறோம், நாங்க எங்களுக்கு ஏற்ற வார்த்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னு பார்த்தா சபைக்கு கொடுக்கறத பத்தி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எங்க வியாதி மாறியும், போராட்டம் மாறும், உயர்வு கிடைக்கும், ஒரு பிசினஸ்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், இல்ல ஒரு வேலை கிடைக்கும், இப்படி எல்லாம் ஆண்டவர் பேசுவார்னு எதிர்பார்த்து வந்தா கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ரகசியமே அதுலதான் இருக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு கொடுத்து தரித்திரமானவன் ஒருவனும் கிடையாது. அதுதான் சொல்றல, தேவனுக்கு நீங்க கொடுப்பீங்க, தேவனுக்கு கொடுக்கறதுனால முத்திரை மோதிரம் உங்க கையில வரும், முத்திரை மோதிரம் கையில வந்துச்சுன்னா உயர்வு தானா வரும். அல்லேலூயா. செய்யற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க எதிர்பார்த்து இருக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? சித்திக்க பண்ணுவார், அது நிறைவேறும். சரிங்களா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நம்முடைய பாரமும் எண்ணமும் செருபாபேலை போற பாருங்க, 1 இல்ல 100 இல்ல, பல 1000 வருஷமா மறைச்சு வச்சிருந்த முத்திரை மோதிரம் செருபாபேல் கையில வந்து போறாரு. காரணம் என்ன? அவன் தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருந்தான், தேவனுடைய ஆலயத்தை கட்டணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. எல்லாரும் அடிமைகளா இருக்கிறாங்க, யாருக்கும் அந்த உணர்வு கிடையாது. அநேக பேர் வரலாம், அநேக விசுவாசிகள் வரலாம், அவங்களுக்கு கூட அந்த உணர்வு இருக்காது. ஆனா அந்த உணர்வு செருபாபேலை போல உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா முத்திரை மோதிரத்தை உங்க கையில கொடுப்பாரு, நீங்க தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாறுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாருங்க,
சும்மா அடிமையா இருந்து எகிப்துல இருந்து எபிரேயனை போல கொண்டு வரப்பட்ட யோசேப்பு கையில ஒரு மோதிரம் கிடைச்ச உடனே சமஸ்த எகிப்துக்குமே அவன் தான் அதிகாரி. அவன் உத்தரவு இல்லாம கையையாவது காலையாவது அசைக்க கூடாது, ஆட்ட கூடாது. அவ்வளவு மேன்மை கிடைச்சதுக்கு காரணம் ஒரு சாதாரண முத்திரை மோதிரம். இந்த உலகத்துக்குரிய முத்திரை மோதிரமே அவ்வளவு வல்லமனா, தேவன் கொடுக்கிற அவருடைய முத்திரை மோதிரம் எவ்வளவு வல்லமையா இருக்கு பாருங்க. தேசத்தை ஆளுகிறவர்களா நம்ம மாறுவோம். அல்லேலூயா. தேசத்தை நம்ம கையில ஒப்பு கொடுப்பாரு. தேசம் நமக்கு கீழே இருக்கும். ஆமென். நீங்க நினைக்கிறது நடக்கும், நீங்க செய்ய நினைக்கிறது சித்தி பெறும். ஆனா ஒன்னே ஒண்ணு, தேவ ஆலயத்தின் மேல நம்முடைய எண்ணங்கள் எப்போது இருக்கும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வேணா பாருங்க, பாஸ்டிங் பிரேயர் முடியும் பொழுது காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும், எண்ணங்கள் எல்லாம் சித்தி பெறும். சரிங்களா? அப்படி செய்யும் பொழுது உங்களால முடிஞ்சதை தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கணும். ஆத்தும ஆதாயம் செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, வேதம் சொல்லுது தானியேல்ல, ஆத்தும ஆதாயம் செய்யறவன் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருக்கிறான். நீங்க ஆத்தும ஆதாயம் செய்யும் பொழுது நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பீங்க. ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது உங்களை ஆண்டவர் நிச்சயமா மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ என்னைக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான், உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன். சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியில வந்த செருபாபேல், அப்படிப்பட்டவனுடைய கையில ஆண்டவர் முத்திரை மோதிரத்தை கொடுத்ததுக்கு காரணம் தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சை, தேவனுடைய வீட்டின் மேல உள்ள வாஞ்சை. அந்த வாஞ்சையும் அந்த தாகமும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா மற்ற காரியத்தை எதுவுமே நீங்க எதிர்பார்க்கவே தேவையில்லை. என் வீடு இப்படி இருக்கு, என் பிசினஸ் இப்படி இருக்கு, எனக்கு ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் வந்தா பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா பரவாயில்ல, எங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை, நீங்க எந்தெந்த காரியத்துக்காக இந்த சமூகத்துல வந்து ஜெபம் பண்றீங்களோ இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தேர்வு, நம்ம தேவனுக்காக தேவ ராஜ்யத்துக்காக நாம செய்யும் பொழுது கர்த்தர் அதை கணக்குல வச்சிருக்கிறார். இல்லையா? அதை அவர் திரும்பி கொடுப்பாரு. அதை அம்மிக்கு குலுக்கி சரிந்து விடும்படி செய்யறார். இன்னும் நீங்க 1:29 வாசிச்சீங்கன்னா, உங்க கரத்துல வாங்கி உங்களுக்கு கொடுக்கிறோம், இதை கொடுக்கறதுக்கு நாங்க ஏமாத்துறோம். அல்லேலூயா. அப்ப அந்த எண்ணத்தை ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா நம்ம முத்திரை மோதிரமா வைப்பார். ஆலயத்தின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கட்டி முடிப்பார். உங்க காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆமென். ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ அது நடக்கலையே, இது மாறலையே, இந்த வருஷத்தை எப்படி தொடங்கணுமோ அந்த வருஷத்தை முடியும் பொழுது அப்படியே தான் வந்திருப்போம். ஒரு மாற்றம் கிடையாது, ஒரு சேஞ்ச் கூட நடந்திருக்காது. ஏன்னா ஆலயத்தின் மேல நமக்கு எப்பயுமே சிந்தை இருக்கணும். அல்லேலூயா. சிந்தையை நீங்க வச்சு பாருங்க, தேவன் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரால முடியாதது ஒன்றுமே கிடையாது. அவர் கண்டிப்பா காரியங்கள் எல்லாம் மாற்றி அமைப்பார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவார். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பாராக. அல்லேலூயா.